Day 116. Time 2:12 AM. நேற்று என்ன நடந்துச்சு? அழுது ஒரு ஃபார்மலெலாம் படுத்தேன். வேறு வழி இல்லாமல் படுத்தேன். தூக்கம் வரல. கண்ணெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. படுத்தேன். அவ்வளோதான். எப்படி தான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் படுத்தேன். தூங்கினேன். நல்ல வேளை தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அன்றைக்கி அழுது அந்த டயர்ட்னஸில் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கு படுத்தேன், 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் ஒரு கனவு பார்த்து தான் எழுந்திரிச்சேன். என்ன தெரியுமா கனவு? நான் காணிக்கை மாதா ஸ்கூலில் படிச்சிட்ருக்கேன். அப்போது நான் 6th 7th படிச்சிட்ருக்கேன். நல்ல மார்க் கம்மியாயிடுச்சு. அப்போது ப்ரோக்ரஸ் கார்டு சைன் பண்ண ஃபாதர் அண்ட் மதர் வந்தாங்க ஸ்கூலுக்கு. கம்மியாக இருக்குன்னு நான் ஏதோ ஒரு ரூமில் ஹைட் பண்ணிகிட்ருந்தேன். என் கூட இன்னொரு பையனும் ஹைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லா பேரண்ட்ஸும் எங்களை தேடிட்டுருக்காங்க. அப்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க ரூமில். அந்த பையனையும் அவங்க பேரண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது நான் கம்மியாக இருக்கேன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ நல்லா இருக்கியா, அது போதும்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையில் அவங்க என்னை இப்படி சொன்னதில்லை. அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு லைஃப்பில். ஈவன் ப்ரோக்ரஸ் கார்டுக்கோ இல்லை ஸ்கூல்லையோ இதுலேயோ இட்ஸ் ஓகேன்னு அவங்க சொன்னதில்லை. ஆனால் கனவில் அவங்க சொன்னாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு அது உண்மையாக அவங்க சொன்னாங்களாமா, லைக் நிஜ வாழ்க்கையில் சொல்லலை, கனவில் சொன்னாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு 31 ஆயிடுச்சு. எப்போ நடந்த விஷயம் எனக்கு இப்போ ட்ரிகர் ஆகிடுச்சின்னு யோசிக்கிறேன். அப்புறம் நான் யோசித்த ஒரு வேளை நான் ரொம்ப சேடானால அவங்க என் பக்கத்தில் இப்போ இல்லை, இப்போது இல்லாததுனால இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறாங்களோன்னு தோணுச்சு. எப்போவுமே எனக்கு என் அப்பா அம்மா எமோஷனல் சப்போர்ட்டு கிடைச்சதே இல்லை. எப்போது என்னை நம்பவே மாட்டாங்க. ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் நம்புவாங்க, நான் சொல்ல நம்பவே மாட்டாங்க. பட் அந்த கனவில் தட் வாஸ் ஸோ குட். ஒரு சைல்டாக எனக்கு அந்த பேரண்டிங் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நான் வேறு லெவலில் இருந்திருப்பேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் அந்த 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தூக்கம் வரல. அப்புறம் ஐயோ இதுக்கு மேலே தூங்காமல் தலை வலிக்கும்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு மறுபடியும் படுத்தேன். மறுபடியும் 9 மணிக்கு எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் சுத்தமாக தூங்கலை. எனக்கு ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு காக்னிசனில். அட்டன் பண்ணேன். ரொம்ப கேவலமாக அட்டன் பண்ணேன். எனக்கு பேசவே வரல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கவங்கள பற்றி பேசவும் முடியாது. எனக்கு ஃபுல் தாட்ஸ் அப்படியே இருந்துச்சு. நிறைய ஸ்டக்கான, நிறைய பிளாங்கான. அந்த இன்டர்வியூவில் என்ன நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது செம்ம ரோலு. எனக்கு உண்மையிலே இங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டிய ஒரு பெஸ்ட்டு ரோலு. பட் அது நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை நினச்சி நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். நான் ரிக்ரூட்டர்கிட்ட சொன்னேன், ஐ நோ இது எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்காது தெரியும், பட் ஸ்டில் கோட்டை விட்டுட்டேன், ஐ ஃபெயில்டு அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கில் இருக்கேன், ஏதாவது செகண்ட் சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க சொன்னேன். நடக்காது. ஐ ரியலி டிட் பேட். எனக்கு ஐ ரியலி டிட் நாட் கிளியர். ஐ நியூ. அதுக்கப்புறம் அம்மாவை ஃபோன் பண்ணேன். அம்மாட்ட எல்லாம் நான் வீக்கெண்டில் மட்டும்தான் பேசுவேன், வீக் டேஸில் பேச மாட்டேன். பட் ஃப்ரைடே நேற்று நான் அம்மாவை ஃபோன் பண்ணேன், வீடியோ கால் பண்ணேன். அம்மா எடுத்தாங்க. எனக்கு நான் என் வாழ்க்கையில் எங்கள் அம்மாட்ட பர்சனல் விஷயம் சொன்னதில்லை.
ஐ மீன் எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நான் பேசினதே இல்லை. ஆனால் நான் நேற்று பேசினேன். அம்மா என்னால் தாங்க முடியலம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னே சொன்னேன். எங்கள் அம்மா என்னாச்சு என்னாச்சு கேட்டாங்க. நான் வந்து இன்டர்வியூ போட்டுக்கிட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு அந்த கதையை சொன்னேன். எங்கள் அம்மா வந்து, என்னை மறந்துடாத, நான் ஒரு அம்மா, உனக்கு அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க, அதை மறந்துடாத, நீ எங்கேயோ போய் நீ கஷ்டப்பட்டு நீ எங்களை நல்லா பார்த்துக்கிற, அதில் எங்களை ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ உடஞ்சி போகாத, நீ கஷ்டப்படாத, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், உனக்கு நாங்கள் இருக்கோம், அம்மாவை மறக்கவே மறக்காத, உனக்கு கஷ்டமாக இருந்தால் அம்மாவை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டாக பேசினாங்க. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்னடா கனவில் வர மாதிரி எங்கள் அம்மா பேசுகிறாங்கன்னு. அப்புறம் கனவு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மா வச்சதுக்கப்புறம் எனக்கு அக்காவை ஞாபகம் வந்துச்சு. என் அக்காவும் அவள் இமோஷனல் ஆகிட்டு அவள் டவுனாக இருந்தால் என்ன தான் ஃபோன் பண்ணுவாள். நான் அவளை ஃபோன் பண்ண உடனே எனக்கு நான் ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பினேன், ஃப்ரீயான மெசேஜ் அனுப்பினேன். அவள் என்னை ஃபோன் பண்ணால் அக்கா கிட்ட பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டேன். சாத்தியமாக தாங்க முடியல. அக்கா அப்படிக்கா இப்படிக்கா, என்னால் தாங்க முடியலக்கா, நான் என்னக்கா பண்ணுவேன், ஸ்டக்காகி நிற்கிறேன்க்கா அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னேன். அப்புறம் அக்கா வந்து, நீ என்னதான் ஆச்சு, ஓகே இல்லை நான் கிளம்பி வரேன் அப்படின்னு அக்கா சொன்னாங்க. ஸோ அக்கா வராங்க, நாளைக்கு வருவாங்க, ஐ மீன் இன்றைக்கி வருவாங்க. என்னை ஸ்ட்ராங்காக நிற்க சொன்னாங்க. அதுதான் என்னால் நிற்க முடியலை. ஆஃபீஸ் போவேன் நான் தான் நினச்சேன். பட் எனக்கு லீவ் தேவைப்படுது, அதனால் போய் தான் ஆகணும். அதனால் அதனால் ஆஃபீஸ் போக வேண்டியதாக போச்சு. ஓ மை காட், அக்கா பஸ் புக் பண்ண சொன்னாங்க. அது கூட என்னால் ஃபோனே பார்க்க முடியல, டேமாக கொட்டுது. அதுக்கப்புறம் நான் வந்து என்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் பாடிகான் இருந்துச்சு. அது கைண்ட் ஆஃப் காலர் பாடிகான் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். பூட்ஸ் போட்டு சாக்ஸ் போட்டு தான் போனேன். என்ன நான் உடனே எல்லோரும் ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. நான் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும்னு. சந்து சரவணெலாம் வந்து மிச்ச ட்ரெஸ் எங்கே கேட்டாங்க, எதுக்கு கேப் விட்டுருக்கு கேட்டாங்க. இவங்க ஸ்னேக்கு வந்து ஏதோ ஒரு செந்தில் காமெடியில் வந்து கவுண்டமணி காமெடியில் வந்து ஏதோ ஒரு பொண்ணு பிச்சைக்காரியாக வந்து பிச்சைக்காரியாக இருந்து பேங்கில் காசு போட்டுட்டு அவங்க கண்ணாடி போட்டு இப்படி கொடை பிடிச்சி வருவாங்களாம், அவங்கள மாதிரி இருந்தேன் நான். ஐயோ நிறைய சிரிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் என்டர் ஆகும்போதே கிருஷ்ணா என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார். ஆக்சுவலி அவர் பார்க்க அழகாக இருப்பார், ஐ மீன் சிரிக்கிறது குட்டி குட்டி பல்லு தெரியவே தெரியாது. அவர் சிரிச்சது செம ஃபன்னாக இருந்துச்சு. அவர் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸும் எல்லாம் அப்படின்னாங்க. எனக்கு தான் தெரியும் நான் ஏன் கூலிங் கிளாஸ் போட்டேன்னு. கண் சோறாக இருக்குது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் போட்டேன். பட் இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணுறேன், ஐ கெட் இட். அதுக்கப்புறம் நான் கேரம் ரூம் போகல. சரி சந்தும் வரல, கேரம் ரூம் போகல. அதுக்கப்புறம் தான் லேட்டராக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தேன். கஷ்டமாக இருந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்தேன். பிரேக் போனேன். அங்கேயும் அது பிரேக் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஓகேயாக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். மனிஷா வந்து பேசினாங்க. எனக்கு அவங்க கூப்பிட்டாங்க. எனக்கு போக மனசு வரல. எனக்கு ஸ்பேஸ் வேணும். எல்லாத்துக்கிட்டேருந்தும் நான் ஸ்பேஸ் எடுக்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. அவங்க என்கிட்ட வந்து, என்கிட்ட நீ கோவப்படுற, என்கிட்ட எதுக்கு நீ இடையில எதுக்கு என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்க ரொம்ப பேசினாங்க. எனக்கு எதுவுமே தாங்கக்கூடிய சக்தி இல்லை, ரொம்ப வல்னரபுளாக இருக்கேன். இத்தனைக்கும் எனக்கு மூட் ஸ்விங் கூட இல்லை. இப்போவே நான் இப்படி மூட் ஸ்விங்கெல்லாம் ஆனால் நான் என்ன ஆகுவேன்னு எனக்கே தெரியலை. கஷ்டமாக இருக்குது. பிரதீக்ஷா வந்து பேசினாங்க.
ஐயோ அது தெய்வம் வந்து பேசினோடனே அவங்களும் எனக்கு நிறைய டைம் கொடுத்தாங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை ஜட்ஜ் பண்ணலை, ரொம்ப மெச்சூராக பேசினாங்க. அது உண்மையிலே நான் இத்தனைக்கும் நான் அவங்க கூட அவ்வளோ பேசினது கூட இல்லை. அது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷமாக இருக்கிறத சொல்ல விட ஐம் glad I got that person at that time அப்படின்னு. கார்த்து வந்து பேசினாங்க, அவங்களும் எனக்கு செம்ம சப்போர்ட் கொடுத்தாங்க எமோஷனலி. டு பி ஆனஸ்ட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க எல்லாம் வந்து எனக்கு லைக் நீ ஓகேவா அது கேட்க கூட அவங்களுக்கு முடியுது. அதெல்லாம் கேட்காத ஆள்கிட்ட தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேனா, அவங்கள நினச்சி தான் இருந்தேனா அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. பாரு வந்தாங்க, பாரதி அக்கா வந்து அவங்க அசிங்கமாகவும் கேட்டாங்க, நான் அவங்க சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஐயோ ரோபி தொல்லை தாங்க முடியலை. பாரதி அக்காவுக்கு அவ்வளோ மெசேஜ். என்கிட்ட ஸ்னேக்கும் வந்து பேசினாங்க ரோபியை பற்றி, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, ஐம் நாட் இன் த குட் மூட், எனக்கு யாருமே வேணாம் லைஃப்பில், நான் நிம்மதியாக தனியாகவே இருந்து தொலைகிறேன், ஃப்ரெண்ட்ஸுன்னு 4 பேர் இருக்கீங்க, அதெல்லாம் போதும் அப்படின்னு. ஆக்சுவலி ஒரு சம்பவம் ஆச்சு. பேசிகிட்டு இருக்கும்போது அலெக்ஸுக்கு கேக் ஆர்டர் பண்ண பர்த்டேக்கு. கேக்கு டெலிவரி வந்து எனக்கு கால் பண்ணாங்க, நான் பார்க்கல. ஒரு 8 தடவை ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்து சரவணனை வேறு ஃபோன் பண்ணிட்டு போய் வாங்கடான்னு சொல்லிட்டு நான் ஃபோன் கட் பண்ணிட்டேன். யார் எதுன்னு எதுவுமே சொல்ல, அது என் மேலே தான் தப்பு. எனக்கு அப்போ என்னன்னா, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னால் அந்த அந்த விஷயத்துலேருந்து என்னால் வெளியவே வர முடியல, என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. நான் அப்படியே இருக்கேன். எந்த விஷயத்தை பற்றி என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்டர்வியூ வேறு கோட்டை விட்டுட்டேன்னா அதை நினச்சும் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். அப்புறம் என்னோடய ஃபாதர் எனக்கு மெசேஜ் அனுப்புனார். அப்புறம் ஃபாதர்கிட்ட சொன்னேன் இன்டர்வியூ கோட்டை விட்டுட்டேன்னு. அதுக்கு அவர், அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஒரு நல்ல வேலையில் இருக்க, இதெல்லாம் விஷயமே இல்லை, பார்த்துக்கலாம். அவரும் ரொம்ப பாசமாக சொன்னார். எனக்கு நம்பவே முடியல, இது என்னோடய பேரண்ட்ஸ் தானா. அதுவும் இந்த டைமில் அவங்க என்னை சப்போர்ட் பண்ணி பேசினது தான் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஸ்கூலில் இப்படி நடந்த கனவை சொன்னப்போ அப்பா சிரித்தார். எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, அப்பா அம்மாலாம் சிரித்து என்னை சப்போர்ட் பண்ணி, சின்ன வயசில் யூகேஜியில் சப்போர்ட் பண்ணது. அந்த ஒரு யூகேஜியில் ஒரு 6 ப்ரைஸ் வாங்கினேன் நான் ஸ்கூலில். அந்த ஸ்கூல்லேயே 6 ப்ரைஸ் வாங்கின முதல் ஆள் நான் தான். மல்டி டேலண்டடாக இருந்தேன் அந்த டைமில். ரன்னிங் ரேஸு, ஃப்ராக் ஜம்பு, ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இன்னும் ஒரு 3 இருக்குது. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வாங்கினேன். நிறைய பாத்திரம் தான் கொடுத்தாங்க. அப்போ வந்து வீட்டில் அவ்வளோ பிடிக்கும் என்ன. அதுக்கப்புறம் டீனேஜ் அடாலசன்ட் எல்லாம் வந்து அவங்களையும் மதிக்காமல், நானும் மதிக்காமல், அவங்க என்னையும் மதிக்காமல் அப்படியே போயிடுச்சு. அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நேற்று எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை சப்போர்ட் பண்ணது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அக்கா எனக்கு பார்க்க வரேன்னது, அந்த இமோஷனலி நான் வந்து அவ்வளோ வீக் ஆகிட்டேன். எனக்கு உண்மையிலே ஒரு சப்போர்ட்டு தேவைப்பட்டுச்சு. அதை எங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து வரும்னு நான் எந்த கனவில் கூட எதிர்பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி இருக்காங்க, அது சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பீப்புளெல்லாம் வந்து நல்லா இருக்கேன், நீ ஓகேவா, அந்த ஒரு வார்த்தையே போதும் எனக்கு. அவ்வளோ நன்றி கடனாக இருப்பேன். ஐயோ, அதுக்கப்புறம் என்னாச்சு, டின்னரு போனோம். ஒழுங்காகவே சாப்பிடல, கொஞ்சம் காரமாக இருந்துச்சு உருளைக்கிழங்கு நான் சமைச்சது. ஆக்சுவலி ரோபி கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணான். பாருவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு சரவணன் ஏதோ சொன்னான், பாரு ஏதோ சொன்னான், இதெல்லாமோ சொல்லியிருந்தேன். இவங்க வந்து சரவணன் வந்து என்னையே திட்டிகிட்டு இருந்தான்.
உனக்கு நேரமே சரியில்லை, இதுதான் தப்பு, அப்படி இப்படின்னு என்ன தான் ஃபுல்லாக திட்டிகிட்டு இருந்தான். அவ்வளோ சூத்தடி வாங்கிட்டு வர அப்படின்னா. அப்புறம் அப்புறம் என்ன சொன்னான், இன்னும் கூட சொன்னானே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து நிற்கிற அப்படி இப்படின்னு சொன்னான். அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஆப்வியஸ்லி கேட்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு விஷயத்தில், ரோபி விஷயத்தில் நான் திட்டினப்போ பாரதி அக்கா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ளவரை திட்டாத அப்படின்னு. எனக்கு அப்படியே ஆன் ஆயிடுச்சு. என் மேலே தப்பு இல்லை, அதனால் அவங்க என்னை திட்டலை. அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ பாரு. அதுக்கு பாரு என்ன திட்டாமலாம் இல்லை, பாருன்னு அசிங்கமாக கேட்டாங்க, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் பாருக்கு நான் தப்பு பண்ண நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு நிறைய விஷயம் நேற்று புரிய வந்துச்சு. நான் அவ்வளோ நாள் நம்பின விஷயம் எல்லாமே போய், யாரெல்லாம் நான் நம்பினேன்னு நினச்சேனோ அதுவும் போய், எல்லாம் ரியலைசேஷன் நாளாக இருந்துச்சு. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் அந்த நாள் எனக்கு வரும்னு. பரவாயில்ல, எல்லாம் ஒரு லெசனாக நான் எடுத்துக்கிறேன். ஹர்ட் ஆகுது தான், பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடியும் எவ்வளோ ஹர்ட் ஆகிட்டோம். 8 வருஷம் தாங்கினேன். இது எவ்வளோ வருஷம் போகும் தெரியாது, பட் இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. நிறைய கேரம் ஆடினேன், கேரம் ஆட போனேன். அங்கே நிறைய சிரிக்க வச்சாங்க. எவ்வளோ அப்செட்டாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஐ ஃபெல்ட் பெட்டர். அதுக்கப்புறம் சாக்ஷி கிட்ட பேசியிருந்தேன். சருவோட மேனேஜர், அவங்க ஒர்க் ரிலேட்டடாக டீம்ஸில் கால் பண்ணி நான் பேசினேன். அப்போ நான் சொன்னேன், உங்கள் வேலை நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க தேங்க்யூ, லவ் யூன்னெல்லாம் சொன்னாங்க. நானும் லவ் யூ டூன்னு சொன்னேன். சாக்ஷி ரொம்ப பிடிக்கும், நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் உமன். அவங்களோட க்ரோத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். யார் என்ன தப்பாக அவங்கள சொன்னாலும் எனக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்க கொடுத்த எஃபர்ட் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறேன், அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரெண்டு பேரை நேற்று என் லைஃப்லேருந்து ஒதுக்கி வச்சுட்டேன். இனிமேல் அவங்க இல்லை, அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணுறேன். யார் என்ன சொன்னாலும், இப்போது சரு என்னை தப்பாக பேசியிருந்தா அவரை நான் மன்னிப்பேன். அவன் என்கிட்டே அதை சொல்லுவான், இல்லை மற்றவங்க சொன்னாலும் சாரின்னு சொல்லுவான். எனக்கு அவனை மன்னிப்பேன். அவனும் தான், யாராக இருந்தான். ஆனால் இதுக்கு மேலே வேறு யாரும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் ஹர்ட் ஆகிட்டேன். எனக்கு இனி அழுகவும் இல்லை. இன்றைக்கி அக்கா வந்தது தான், அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசணும், கொஞ்ச நேரம் தூங்கணும். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 hours ஆகுது தூங்கி கண்டினியூஸாக. மேபி அக்கா மடியில் தூங்கினா தூக்கம் வரதா தெரியல. ஆக்சுவலி ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் பண்ணேன். வெங்கடேஷ் பசுபிள்ளாட்டி அவரும் மெசேஜ் அனுப்பியிருந்தார் ஒர்க் ரிலேட்டடாக. நான் வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறேன், கேப் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி வீட்டுக்கு சாக்ஷியோட ஒர்க்கு முடித்து அவங்களுக்கு பிங்க் பண்ண, அவங்க இட்ஸ் ஓகே, மண்டே பேசலாம், ஹாப்பி வீக்கெண்ட் அப்படின்னாரு. அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கைண்டாக இருந்தார். தேங்க்யூ வெங்கு. ஆக்சுவலி நேற்று போட்ட யூடியூப் வீடியோ தம்ப்நெயில் கண்ணு தான் போட்டேன். அதுக்கு திமிங்கலம் கண்ணுக்காகவே நான் இது லாகின் பண்ணேன் அப்படின்னாங்க.
அவங்களும் மெசேஜ் அனுப்புனாங்க. அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஃப்ரான்ஸில் இருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். அன்எக்ஸ்பெக்டடாக லைஃப்பில் வந்த ஒரு நல்ல மனிதன் அவர். அதுக்கப்புறம் சர்வைவிங் ஸ்கில் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி சர்வைவ் ஆவேன். பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இல்லை அவ்வளோ இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, மறந்துட்டேன். கொஞ்சம் எமோஷனல் ஆனதுனால ஃபன் பார்ட்டை விட்டுட்டேன். ஸ்ரீனி என்னோடய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரேஸ் குதிரை அப்படின்னாங்க. கார்த்தூனாலும் அப்படி சிரித்தோம். அங்கே வேறு யாரும் இருந்தாங்களே, லோச்சனா இருந்தாங்க, இன்னொருத்தங்க வந்து அவங்களும் சிரித்தோம் வாஷ்ரூமில். அதுக்கப்புறம் 2 அக்கா வந்து என்ன விழுந்தாலும் விழுகிறேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு சாங்கு. ஷெரின் மாதிரி இருக்கேன்னாங்க. சிபிராஜ் ஷெரினோட சாங். அந்த ஷெரின் மாதிரி இருக்கேன், அவங்க மாதிரி ஸ்டெப் போடுறீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸ்னேக்கு வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும், இல்லை பக்கத்தில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணுமா அப்படின்லாம் சொல்லி ட்ரெஸ்ஸை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஒக்வர்டாக இருந்துச்சு. பட் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும், ஸ்டைலிஷாக இருக்குது அப்படி. இதுதான் ஃபன்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் என் கூட இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்க மாட்டேன். அவ்வளோதான். டே டைம்.